நாளுக்கான ரேமா வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எனக்கு பின்பாக ஒரு கலங்கரை விளக்கு, லைட் ஹவுஸ் பாக்குறீங்கல்ல, இந்த விளக்கு சாதாரணமான விளக்கு இல்லைங்க. ஒரு வீட்டுல ஒரு விளக்கை ஏத்தி விளக்கு தண்டு மேல வைக்கிறது அந்த வீட்டுக்கு பிரயோஜனம். ஆனால் இந்த விளக்கு எனக்கு பின்பாக இருக்கு பாருங்க, இந்த லைட்டு, இந்த கடல்ல எங்கெல்லாம் கப்பல்கள் சுற்றிலும் இருக்கிறதோ கரையை காண்பிப்பதற்கு இந்த கலங்கரை விளக்கு தான் பயன்படுகிறது. தொலைந்து போனவர்கள் வீடு திரும்ப வேண்டுமானால் இந்த வெளிச்சத்தை வச்சுதான் அவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. பலருக்கும் இது வழிகாட்டியாக இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் திசை தெரியாமல் கலங்கும் போது இந்த வெளிச்சம் அவர்களுக்கு திசை காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சமாக இறங்கி வந்தார். யோவான் அவரை பற்றி சொல்லும் போது அந்த ஒளி நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணினது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த வெளிச்சத்தை தான் மட்டும் வைத்திருக்காமல் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசு உங்க உள்ளத்துல வந்தா ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிற வெளிச்சம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யார் மறைக்க ட்ரை பண்ணாலும் மறையவே முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த கலங்கரை விளக்கு கடற்கரை ஓரத்துல இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற உயரமான இடத்துல இருக்கு. உங்களையும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமா வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இருளில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. சீக்கிரம் கர்த்தர் உங்களை அரியணையில உட்கார வைத்து உங்களை தேசத்துக்கே ஒரு வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? யோசேப்பை உயர்த்தி ராஜாக்களோடு பார்வோனோடு கூட அமர வைத்தவர், தானியேலை உயர்த்தி 5 ராஜாக்கள் மாறினாலும் அவர்களுக்கு ஞான வெளிச்சத்தை தந்த தானியேலை போல உங்களை உட்கார வைக்க போகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா இருக்க போறீங்க. வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஜெபித்து அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கட்டுகளோடு இருக்கிறவர்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் ஜெபித்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். அப்பொழுது உங்களுடைய வெளிச்சம் பூமிக்கெல்லாம் பிரகாசமா இருக்கும். இன்றைக்கு உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்வில் இருள்களை அவர் மாற்றி உங்களை உலகத்துக்கே ஒரு லைட் ஹவுஸா வைக்க போகிறார். கர்த்தர் இன்று முதல் உங்களை சாதாரணமானவர்கள் அல்ல, உலகத்துக்கே வெளிச்சமா கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். You are going to be a blessing to the nations. God bless you. Have a wonderful day. Amen. Amen.